ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு ஃபேன் கூட்டமே இருக்குது எங்கள் வீட்டு சைடில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக அரியலூர் போயிருந்தப்போ நாங்கள் தங்கியிருந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே போயிருந்தோம். அங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது, நீங்கள் ஊறுகாய் போடுவீங்களா, பறிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை பறிக்க சொல்லி ஒரு 2.5லேருந்து ஒரு 3 கிலோ கிட்ட பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாங்காய்லாம் சீக்கிரமாகவே பழுத்துருன்றதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம அதை கட் பண்ணி மாங்காய் ஊறுகாய் போட்டுடலான்ட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். முதல்ல இந்த ஊறுகாய்க்கு வந்து கடுகு தான் நான் ரெடி பண்ணுறேன். கடுகு வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். அந்த கடுகு பெரிய கடுகாக பார்த்து வாங்கிக்கணும். இதை வந்து அம்மியில் வச்சு நுணுக்குவாங்க. நம்ம அம்மியில் வச்சுலாம் நுணுக்கிற அளவுக்குலாம் நம்மளால முடியாது. இந்த சொலகில் வச்சு புடச்சி எடுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சாதனையாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நான் புடச்சி எடுத்து தனியாக எடுத்தேன். அந்த தோலையும் உள்ள பருப்பையும் தனியாக எடுக்கணும். அந்த மஞ்சள் பருப்பு தனியாகவும், இந்த தோல் தேவையில்லை, அது வேஸ்ட்டு தான். அந்த மஞ்சள் பருப்பு தான் முக்கியமானது. அதில் கொஞ்சம் கருப்பு இருக்க தான் செய்யுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோதான் என்னால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா தான் நம்ம மாங்காய் கட் பண்ணணும். எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் மாங்காவை கட் பண்ணணும். முன்னாடியே நம்ம மாங்காவை கட் பண்ணி வச்சிட்டோம்னா பழுத்து வீணாக போயிடும், நல்லாவே இருக்காது. இந்த புடச்ச கடுகு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே ஆற வச்சுட்டேன். அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு நுணுக்குனேன். ரெண்டாவதாக வந்து நான் வந்து மாங்காய் கட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காயை நல்லா கழுவி எடுத்து அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் எவ்வளோ பெருசில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இதை வந்து நம்ம வெயிலெல்லாம் காய வச்சிடவே கூடாது. நிழல்லையே அப்படியே வந்து உணர விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் வச்சா போதும். நிழல்லே ஃபேன் காற்றுலேயே தான் வச்சுருக்கணும். இந்த மாங்காய் உணர்றதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் எண்ணெயில். நம்ம கடல் எண்ணெய் தான் இதில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக. அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுக்கணும். சின்ன பல்லோ பெரிய பல்லோ நீங்கள் நிறையவே உரிச்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் பூண்டு சேர்த்தோம்னா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய், பூண்டு, எண்ணெய் இந்த மாதிரி எது சேர்த்தாலுமே இதில் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். எதையுமே வதக்கவே போகிறதில்ல. நம்ம சூடு பண்ணவும் போகிறதில்ல, வதக்க போகிறதில்ல. எல்லாமே பச்சை. அந்த தாளித்து ஊற்றுற அந்த கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம தாளித்து ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் சேர்ப்போம். மற்றது எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிண்ண வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய், பூண்டு, அப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு, அது எல்லாமே சேர்த்துக்கணும். அது குட்டி குட்டி பருப்பு மாதிரி அழகாக இருக்கும் அதை பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், இது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம். ஆச்சியில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், சக்தியில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் ஆச்சிலே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதே சேர்த்துக்கிட்டேன். 150 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு வெந்தயத்தை நுணுக்கியோ இல்லை நீங்கள் மிக்சியில் அடிச்சியோ எப்படினாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கல்லுப்பு தான் சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 கையளவுக்கு கல்லுப்பை வந்து மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் நம்ம கடல் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். இப்போ தாளித்த கடுகு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நல்லா ஆற வச்சுட்டு தான் சேர்க்கணும். சூடோடு சேர்த்துடவே கூடாது. ஆற வச்சுட்டு சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் வேறு எதுவுமே இதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பத்தாட்டா மட்டும் கடைசியாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெயும் உப்பும் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு அப்புறம் கெட்டு போகாமையும் இருக்கும் ஊறுகாய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு டப்பாவில் வச்சு நல்லா சொதன்னு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.